பொதுவாவே நம்மள நிறைய பேருக்கு வெயில் அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யணும்னாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் வேர்வை. வேர்வை வேர்வை வேர்வை, எங்க பார்த்தாலும் வேர்வை, யாருக்கு பார்த்தாலும் வேர்வை. இந்த வேர்வை வேர்க்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நிறைய பேருக்கு வேர்க்கிறது பிடிக்காது, வேர்வைக்கு சில பேரை பிடிக்காது. அதாங்க, சில பேருக்கு வேர்வை வேர்க்கவே வேர்க்காது. இந்த வேர்வை எதனால வருது, இதை சுத்தி சில மர்மங்கள் இருக்கு. அதாவது எங்க வேர்வை அதிகமா வரும், எங்க வேர்வை வரவே வராது அப்படின்ற பல கதைகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த வேர்வை எப்படி வருது, எப்படி உருவாது அப்படின்ற பார்க்கலாம். இப்ப பொதுவாவே நம்ம எல்லாரோட உடம்புலயுமே ஸ்வெட் கிளாண்ட்ஸ், அதாவது வியர்வை சுரப்பி அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். இது சிலருக்கு நிறைய இருக்கும், இன்னும் சிலருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கம்மியா இருக்கிற ஆட்களுக்கு தான் சுத்தமா என்ன பண்ணாலும், ஒர்க் அவுட்டே பண்ணாலும் கூட வேர்வை வரவே வராதுங்க. இன்னும் சிலர் உட்கார்ந்தே இருந்தாலும் வேர்த்து ஊத்தும். அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம். நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ் வந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் கிடைச்ச உடனே உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வேர்க்கும். அப்படி வேர்க்கிறதுனால பாடி கூல் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், வேர்த்தா அந்த இடமே எரியும், இரிட்டேட் ஆகும், அப்ப எப்படி பாடி கூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்வை நமக்கு தான் இரிட்டேட் ஆகும். பாடி ஹீட் ஆகும் போது அந்த இடத்துடைய சூட்டை தணிக்கிறதுக்கு இயற்கையா நம்ம உடம்புல உருவாக்குன ஒரு மருந்து தான் இந்த வியர்வை. அந்த வேர்வை படும்பொழுது உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆகும். பொதுவாவே மழை காலத்தை விட வெயில் காலத்தை தான் வேர்வை அதிகமா வரும். ஏன்னா வெயில் அதிகமா அடிக்கும் போது தான் நம்மளோட பாடி சீரா இல்லாம டெம்பரேச்சரை திடீர்னு ஹை ஆகும். ஸோ அப்படி ஹை ஆக்கும்போது வேர்வை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட பாடியை கூல் ஆகிடும்னு கூட சொல்றாங்க. இது வரைக்கும் நான் வேர்வையை பத்தி சொன்னது, வேர்க்கிறதுக்கான காரணம் பத்தி சொன்னதெல்லாம் ஜென்ரலா எல்லாருக்கும் வரக்கூடியது. இப்போ நான் சொல்ல போறது ஸ்பெசிஃபிக்கா சில இடங்கள்ல மட்டும், சிலருக்கு மட்டும் வேர்வைன்றது கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா வரும். அதுதான் உள்ளங்கை, உள்ளங்கால். இதை வந்து பாமோ பிளான்டர் ஹைப்பர் ஹெட்ரோசிஸ்னு சொல்லுவாங்க. குறிப்பா இதால 100% மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்கன்னா அதுல 5% பேர் இதால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம யாரையாவது மீட் பண்றோம்னா ஆப்வியஸா கை கொடுப்போம். அவங்க கை கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களோட உள்ளங்கை வேர்த்திருக்கும். இப்ப நம்ம ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு கை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்வை அவங்க கையில ஒட்டும். அதை பார்த்து நம்மள தப்பா நினைப்பாங்க, என்னடா இது உள்ளங்கையெல்லாம் வேர்த்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணங்களால இவங்க கை கொடுக்கவே மாட்டாங்க. சோ இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் கூட இவங்களால ஒழுங்கா எழுத முடியாது. பதட்டமா இருக்கும், எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க, அவங்க கை வலிக்கிட்டு போகும், பேனா வந்து ப்ராப்பரா ஹோல்ட் பண்ண முடியாது. அது போக அப்படியே இப்படி நம்ம வச்சு எழுதுறோம்ல, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய வேர்வை பேப்பர்ல பட்டு பேப்பரே கிளிற நிலைமை கூட வரும். இன்னும் ஒரு படி மேல போகணும்னா ஸ்லிப்பர்ஸ் கூட ப்ராப்பரா போட்டு நடக்க முடியாது. ஏன்னா கால் வேர்க்கும். ஸ்லிப்பர் போட்டு நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும் போதே கூட கால் வலிக்கு கீழே விழுற நிலைமை கூட ஏற்படும். இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அட்டானமிக் நர்வ் சிஸ்டம், அதாவது தானியங்கி எக்ஸஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி உள்ளங்கை, உள்ளங்கால் அதிகமா வேர்க்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கு 65% பர்சனுக்கு வந்து ஜீன்ல வரும். அதாவது அவங்க தாத்தாக்கோ பாட்டிக்கோ அவங்களுடைய தாத்தாக்கோ இந்த மாதிரி பரம்பரையில யாராவது ஒருத்தருக்கு இருந்தா கூட ஜீன் மூலியமா வரும் அப்படின்றதையுமே சொல்றாங்க. இது அதிகமா ட்ரிங்க் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம டிப்ரெஷனுக்கு போறவங்க, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கவங்க, கன்ஃபியூஷனா இருக்கவங்க, இன்னும் ஒரு படி மேல போய் அதிகமா காரம் சாப்பிடுறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வருமா? இதை கண்ட்ரோலே பண்ண முடியாதா? இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன்? ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள யாருக்காவது இந்த மாதிரி உள்ளங்கையோ உள்ளங்காலோ எக்ஸஸா வேர்க்குமா? அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட கையையும் காலையும் அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப கூலிங்கான பிளேஸ்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வேர்வை வேர்க்கிறதுன்றது கண்ட்ரோல்ல வரும். அது போக இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. என்னன்னா, லெமன் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, லெமன் சாறு, எலுமிச்சை சாறை கையிலையும் காலையும் நல்லா தேய்ச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இது உடனே ஸ்டாப் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது போக பிளாக் டீ இருக்குல்ல, பிளாக் டீல காலையும் கையையும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா அப்ப கூட கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. அது போக ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு பாத்தீங்களா, அதை
தேன்லயோ இல்ல தண்ணிலயோ மிக்ஸ் பண்ணி குடிச்சாலும் கூட இது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. இல்ல நான் இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆனும், ப்ரிவென்ட் பண்ணியே ஆனும்னு நினைச்சீங்கன்னா யாராவது டெர்மடாலஜிஸ்ட போய் மீட் பண்ணுங்க. அவங்க இதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க. இதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸும் கூட இருக்கு. ஸோ ரொம்ப பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேர்க்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கண்டிப்பா இந்த வீடியோல டேக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.